கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம்ம மத்தியிலே கடந்து வந்து நமக்கு ஜீவன் உண்டாகும்படி தன்னுடைய ஜீவனை நமக்காய் தந்த சர்வவல்லவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் நாமத்திற்கே சகல துதியும் கானமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்நாளிலேயும் கர்த்தர் நமக்கு புரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி தந்திருக்கிறார். அது என்ன பார்ப்போம். லூக்கா 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். யாரை குறித்து இது சொல்லப்படுகிறது? யோவான் ஸ்நானனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஏற்ற வேளை வந்த உடனே, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவானுக்கும் கிட்டத்தட்ட 6 மாதம் வித்தியாசம் இருக்கிறது என்று வேதத்துல நம்ம பார்க்க முடியும். கரெக்டா அவருக்கு 30 வயது ஆன போது, லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம், அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அப்போ இயேசு கிறிஸ்துவை விட ஒரு 6 மாதம் தான் யாரு பெரியவரா இருந்தார்? யோவான் ஞானஸ்நானன் பெரியவரா இருந்தார். 2 பேரும் இந்த 30வது வயதுல தங்களுடைய ஊழியங்களை தொடங்குவதற்கான ஒரு காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கரெக்டா அந்த நேரத்துல வெளியே வராங்க, ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. எண்ணாகம புத்தகம் 4வது அதிகாரம் அதுல 3வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்க நம்ம பார்க்கலாம், ஆசாரிய ஊழியங்கள் அல்லது லேவி கோத்திரத்தார்கள் தேவனுடைய சன்னிதானத்துல தங்களுடைய ஊழியங்களை தொடங்குவதற்கு 30 to 50 வயதுக்குள்ளவர்கள் என்று அங்க அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்போ ஜனங்களுக்கு வெளிப்படும்படியாக எந்த வேலையோ அந்த வேலையில கரெக்டாக அவர் வெளியே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ யோவான் ஸ்நானன் சொல்லுகிற ஒரு காரியம் தான் என்னது? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். சரி, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது தானே, அதுக்கும் இப்பவும் என்ன சம்பந்தம் அப்படின்னாச்சுன்னா, உலக மக்கள் ரட்சிப்படையும்படிக்கு இன்னைக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் அல்லது எல்லா உலக மக்களும் உண்மையிலுமே ரட்சிப்படைஞ்சிருக்கிறாங்களா? பாவ மன்னிப்பு என்றொன்று எனக்கு உண்டு, எனக்கு அது தேவை என்பது முதலாவது உணர்ந்து கொண்டிருக்கிறாங்களான்னு பார்த்தா உணர்ந்து கொண்டவர்கள் மிகவும் சிலராக தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு பெருமை தங்களுடைய இருதயத்துல இருக்கிறது. என்னன்னா, நான் ஒன்னும் பாவி கிடையாது, நான் பாவம் செஞ்சது கிடையாது, நான் செய்யறது ஒன்னும் பாவம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்கு, இது செஞ்சதுனாலதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய என்ன சொல்றது, நமக்கு நிறைய நியாயங்கள் இருக்கிறது. ஆனா தேவனுடைய வார்த்தையின்படிதான் நியாய தீர்ப்பு இருக்குமே ஒழிய நம்முடைய சிந்தனையின் படியோ அல்லது நம்முடைய நீதியின் படியோ எந்த நியாய தீர்ப்பும் இருக்காதுன்றது நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அப்போ இந்த ரட்சிப்பு அடையும்படிக்கு என்ன உண்டாகணுமா? முதலாவது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படின்னா என்ன? நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் தான் இது. எப்படி யோவான் ஸ்நானன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும் முன்னமே ஜனங்களுக்கு இவர்தான் அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி ஆனவர் என்பது யூத ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்னமே எப்படி அவருடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவனால் அனுப்பப்பட்டாரோ, அதே போல இன்றைக்கும் நாம நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ரட்சிப்பும் அதற்கு பின்னாடி கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கனிதரக்கூடிய ஒரு வாழ்க்கை கிரியைகள் நடப்பிப்பதற்காக நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஒரு வழியை அவருக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இதனுடைய காரியங்கள் நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்க நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது, சீனாய் மலையின் மீது தேவாதி தேவன் அவருடைய வல்லமையில இறங்கி வரும் முன்னே மோசே அந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். 3 நாளுக்கு முன்னமே நீங்க சுத்தமா இருக்கணும், அநேக காரியங்கள் அந்த இடத்துல சொல்லக்கூடியது இருக்கிறது. அதற்கு பிற்பாடு அவர் வருகிறது, அந்த மலையின் மீது அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம், மலையில இறங்கி வருகிறத நம்ம பார்க்கிறோம். மோசேயும் ஏறி போகிறார். அப்போ தேவனை சந்திக்க வேண்டுமானால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
யோவான் 1வது அதிகாரம் அதிலே 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாருங்க, இந்த சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்? ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது கிருபையின் சுவிசேஷமாய் இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ எப்படி சீனாய் மலையில தேவன் இறங்கி வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் சுத்தமாய் நின்று எல்லாரும் கூடி வந்து அங்க நிற்க வேண்டும் என்பது தேவன் முன்னமே மோசேக்கு சொல்லி அனுப்பின ஒரு காரியமாய் இருக்கிறது. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை சத்தியம் என்னும் இந்த சுவிசேஷத்தின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு எல்லாரும் ஏகமாய் சம நிலைமையில, அதாவது பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட வேண்டும், அடுத்தது என்ன, உயர்வான குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும், ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், அந்த ஒரு சம நிலையில இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பின ஒரு காரியம். அதுதான் அவருடைய வழியை ஆயத்தப்படுத்துவது என்பது. இது நம்ம ஆழமாய் பார்க்கும் பொழுது இது என்ன, இப்போ பிரைம் மினிஸ்டர் நமக்கு சென்னைக்கு வந்தாங்கன்னா அந்த பாதையெல்லாம் எப்படி இருக்கும், எத்தனை பேர் நின்று வேலை செய்வாங்க, அதுல இருக்கிற தடைகள் முள்ளுகள் பலவிதமான கோணலான காரியங்கள் எல்லாவற்றையும் சரிபடுத்துவாங்க. குழிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கல்லெல்லாம் போட்டு நிரப்பி நல்லா கிளீனா, அதாவது அவர் பாஸ் பண்ணக்கூடிய அந்த ரோட்ல அவ்வளவு அழகாக அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே போலதான் இந்த சுவிசேஷம், இந்த கிருபையின் சுவிசேஷம் ஒரு மனிதனுக்குள்ள வர வேண்டும், அது வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமானால் அவனுடைய இருதயம் சரியாயிருக்க வேண்டும், இருதயத்திலே சுத்தம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படிதானே? அப்போ தேவனை சந்திக்கும்படியாக இந்த சுவிசேஷத்தை நான் என்னுடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கு என்ன இருக்கணும், அந்த ஒரு சமமான ஒரு நிலை. இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்துல வந்த பிரச்சனை அதுதான். அதாவது சட்ட திட்டங்கள், நியாய பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சீனாய் மலையில. ஆனா என்ன ஆச்சு, அதனால ரட்சிப்பு உண்டாகவில்லை, அவர்களுடைய பாவங்கள் வெளிவந்தது. அதாவது என்னன்னா, பாவங்களை குறித்துள்ள அறிவு அவர்களுக்கு வந்தது. இது பாவம், இது பாவம் இல்லை அப்படின்ற அந்த சட்டங்கள் அவங்களுக்கு அது புரிஞ்சது, இது செய்யக்கூடாது அப்படின்ற காரியங்கள் அவங்களுக்கு புரிந்ததே ஒழிய அது மூலமாக அவங்களுக்கு என்ன வரல, அவங்களுக்கு ஒரு கிருபை, அந்த ஒரு ரட்சிப்பு அவங்களுக்கு வரவில்லை. ஆனால் இந்த பிரமாணம் இருக்கு இல்லையா, அந்த கிருபையின் பிரமாணம், அது தேவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் எதை விரும்புகிறார், அவர் எதிலே பிரியமா இருப்பார், நாம எதெல்லாம் நம்மை விட்டு புறம்பே தள்ள வேண்டியது இருக்கிறது, எதுல இருந்தெல்லாம் நம்ம விடுதலை ஆக வேண்டியது இருக்கிறது, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது சத்திய சுவிசேஷம், சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்றுள்ள காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித்தர அவர் வந்திருக்கிறார். அப்ப நம்ம முதலாவது என்ன செய்யணும், அந்த இடத்தை நம்ம ஆயத்தப்படுத்தணும். எதை நம்ம ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது லூக்கா 1வது அதிகாரம் அதுல தூதனானவர் சக்கரியாவை பார்த்து, அதாவது யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனை பார்த்து சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. இவர் என்ன செய்வார் அப்படின்றது இது படிச்சுட்டோம்னா நமக்கு புரியும். இது ரோட பத்தி பேசுதா, இல்ல அவாந்திர வழியை பத்தி. அவாந்திர வழினா என்ன, வெறும் வேஸ்ட் லேண்ட், அந்த இடத்துல ஒண்ணுமே முளைக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படிப்பட்ட இடத்துல பாதை செவ்வை பண்ண வேண்டும் என்பது வேதத்துல ஏசாயா 40வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னு நம்ம தூதனுடைய வாயிலிருந்து யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம கவனிக்கும் போது நமக்கு புரியும். லூக்கா 1வது அதிகாரம் அதிலே 11வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். யாருக்கு? சக்கரியா என்பவருக்கு. யார் அந்த தூதன் அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது அதுல 19வது வசனத்துல நம்ம வாசித்தா புரியும். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன சொன்னாரு? அதுல 16வது வசனம், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். அப்ப என்ன செய்யறாரு யோவான் ஸ்நானன்? என்ன செய்யறாரு? திருப்புவார். எதை திருப்புவார்? பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான
ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் ஏலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். பாருங்கள், காபிரியேல் தூதன் யோவான் ஸ்நாபகனை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன சொல்றாரு? அவர் அநேகருடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புவான். அப்ப இதுதான் இந்த வழியை ஆயத்தப்படுத்துவது என்பது. ஏன்னா நடக்க கூடாத ஒரு காரியம். இந்த ஜனங்கள் எப்படியும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதற்கு ஒரு வழி இல்லாத நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சொந்த குமாரன் சகல ஐஸ்வர்யத்தோடும் எல்லா மேன்மைகளும் பூரண மகிமையோடும் இருந்த தேவனுடைய குமாரன் எல்லாவற்றையும் விட்டு நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்தாரே, அது சாதாரணமான காரியமே இல்லைங்க. நன்றா யோசித்து பாருங்க. இப்ப நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே இறங்கி வரது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிராக்டிக்கல் லைஃப்ல இது எந்த அளவுக்கு நம்ம செய்வோம். ஆனா தேவாதி தேவன் அவர். அது இப்ப நம்ம உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யவான்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய காரியங்களை நம்ம சொன்னா அதுவும் இதுவும் ஒண்ணாகாது. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். நீங்க பாத்தீங்கன்னா அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எதுக்காக வந்தார் தெரியுமா? இந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்த இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக. முதலாவது நாம் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கு பிற்பாடு அவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். எதற்காக? பிதாவின் சன்னிதானத்துல நாம போய் சேருவதற்கு, நம்மை கரையும் திரையும் இல்லாத ஒரு பரிசுத்த ஜாதியாராக அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்காக செய்திருக்கிறாரே. நிச்சயமா நம்ம யோசித்து பாருங்க, உண்மையிலுமே அவருக்கு நாம் வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கோமா? என்னுடைய அநேக காரியங்கள் சரியாக வேண்டியது இருக்கிறது ஏசப்பா, நான் சரி கிடையாது, நான் என் பாவங்களை செய்திருக்கிறேன்ற உண்மையான ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கிறது. அநேகர் நம்ம பார்த்தா அது ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அந்த சுயத்துல இருக்கக்கூடியவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பெருமை அவர்களிடத்துல நிறைந்து இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க உயரமான குன்றுகள் பர்வதங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும். செருபாபேலுக்கு முன்னதாக நிற்கிற பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இருதயங்களை திருப்புவதற்கு ஏன் யோவானுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கும்போது, மல்கியா 4வது அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்க, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளினிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களின் இடத்திற்கும் திருப்புவான். யாரு? யோவான் ஸ்நாபகன் இந்த காரியத்தை செய்வார் என்பது மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். எதுக்காக? சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு. இன்னொரு வருகை இருக்கிறது. அவர் வரும்போது இனி எதுக்காக வர்றாரு அப்படின்னாச்சுன்னா, பாவ மன்னிப்பு தருவதற்காகவோ நம்மை ரட்சிப்பதற்காகவோ அல்ல. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட தன்னுடைய சொந்த ஜனத்தை கூட்டிக் கொண்டு சேர்த்து கொண்டு போறதுக்கு அவர் வருவாரு. ஆனா பூமிக்கு ஒரு காரியம் நேரிடும் அந்த வேளையில. என்னது? சங்காரம். அந்த நேரத்துல என்ன இந்த தேவன் இப்படி இருக்கிறாரு, இவ்வளவு கோவப்படுறாரு, இப்படிப்பட்ட இல்லையே, எவ்வளவு பெரிய கிருபை அளிச்சிருக்கிறாருன்னு கொஞ்சம் நம்ம யோசித்தா நமக்கு புரியும். வேஷத்துல மனுஷனாக தன்னைத்தான் தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து அவர் வந்திருக்கிறாரே. இத்தனை நாளா 2000 வருஷமா எத்தனையோ பேர் சுவிசேஷம் நமக்கு சொல்லி கொண்டுதானே இருக்கிறார். இன்னைக்கும் நம்முடைய மாம்சம் எந்த அளவுக்கு பெருமை நிறைந்ததா இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள மனமே இல்லையே. எவ்வளவு கேட்டாலும் நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன் அப்படின்னாச்சுன்னா எப்படி நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. காலம் இது வந்து ரொம்ப கடைசி காலம். அநேகர் நம்மளை வஞ்சிக்கிறதற்கு பல சுவிசேஷத்தை சொல்றாங்க. இது எதுவும் சத்தியம் இல்ல. அவங்க சொல்லுகிற அந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், அதே மாதிரி நிறைய காரியங்களை அவங்க சொல்றாங்க. வஞ்சனையின் ஆவியோடு கூட இவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனா தேவன் வருவதற்கு முன்னமே அவர் எவ்வளவு இரக்கத்தின் சுவிசேஷம் இது. அவர் இரக்கத்தை பாராட்ட. ஏன் தெரியுமா? ஆபிரகாமுக்கு அவர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். லூக்கா 1வது அதிகாரம் 54வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து, இந்த இரக்கத்தை அவர் பாராட்ட வந்தும் அந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? அதே இரக்கம், அதே கிருபையின் சுவிசேஷம் எல்லா இடத்திலையும் பரம்பி வருகிறதே. நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இல்ல அன்னைக்கு யூத ஜனங்கள் என்ன செஞ்சாங்களோ அதேதான் நம்ம குமாரனை பரங்காலால சவுட்டுறோமான்றது நம்ம நன்றா யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்னதாக நிறுத்த வேண்டும் என்று அவர் ஒரு மகா பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரே.
இன்னமும் நம்ம அந்த வழியை ஆயத்தப்படுத்தலைன்னா அவர் எப்படி நமக்குள்ள கிரியை செஞ்சு அவர் தொடங்கி வைத்த கிரியை அவர் முடித்து நம்மை பூரணர்களாக என்னைக்குதான் அங்க கொண்டு போய் நிறுத்த முடியும்? இதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கிறது. முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த மனம் எப்படி யோவான் ஸ்நானன் அந்த ஜனங்களுடைய இருதயத்தை திருப்ப வந்தாரோ அதே போல நம்முடைய இருதயம் அப்படியே தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க தயவு செய்து நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்றாய் தெரியும். எந்த மனுஷனுடைய மாம்சத்தின் கிரியைகளோ எப்பவுமே அது ஒன்றுக்கும் உதவாது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சீகமான அநேக காரியங்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். நீங்க கண்ணை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் திருப்திப்படுத்த முடியும். நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள், நம்முடைய மாம்சீக இச்சைகள் எல்லாம் நம்ம பூர்த்திப்படுத்தணும்னு நினைச்சா ஒரு நாளும் முடியாது. ஒரு ஆசை முடிஞ்சு ரெடியாகி அது முடிஞ்ச உடனே அடுத்த இடத்துல அதே இடத்துல இன்னொன்னு உடனே வந்துரும். அப்படிதான் நம்ம லைஃப் இருக்கு. ஆனா அது இல்ல, தேவனிடத்துல நம்முடைய இருதயத்தை திருப்ப வேண்டும். அது என்ன போரிங் லைஃப், அது நல்லா இல்ல. ஏன் அது போர் அடிக்குது தெரியுமா? தேவன் பேசுறது நம்ம கேட்கறது இல்ல. அவர் பேசுகிற தேவனா இருக்க ஒரு பயங்கரமான ஒரு உறவுங்க, கிருபையும் சத்தியமும் நிறைந்த ஒரு சுவிசேஷம். அவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்பதற்காக தான் பூமிக்கு இறங்கி வந்தார். பூமிக்கு இறங்கி வந்துட்டு சும்மா விட்டுட்டு போவோம் இல்லையே. இந்த கிருபையின் சுவிசேஷத்தை நம்ம பூரணமாய் அறிந்து கொள்வதற்கு சத்திய தேற்றுவாளனாகிய ஆவியானவரை பிதாவினிடத்தில் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரை நமக்காக அனுப்பி வைத்தாரே. அப்ப அவர் எங்க போனாரு? இன்னைக்கு இந்த பூமியில தானே அவர் இருக்கிறாரு. ஒவ்வொரு எத்தனையோ விசுவாசிகள் காரியங்கள் சொல்றாங்க, அவர் பேசுறாரு, அவர் என்ன நடத்துறாரு, செம்மையான வழியில என்ன நடத்துறாருன்னு எத்தனையோ பேர்களுடைய சாட்சிகள் நம்ம இன்னைக்கு சுத்தி கேட்கிறோம். ஆனா நமக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எனக்கு அன்பானவர்கள், இது ஒரு குற்றம் சாட்டுதலோட உள்ள ஒரு பிரசங்கம்ன்றது நினைக்கல. நான் என்ன சொல்றேன்னா, நேரம் இல்லை, காலம் இல்லை, நமக்கு வயசு என்னவோ. இது இப்ப நீங்க கேட்கிறவர்களுடைய வயது என்னன்றது எனக்கு தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னும் எத்தனை நாள் கழிச்சு நம்ம திருந்தலாம்னு நினைக்கிறோம். திருந்தினது ஒரே அடியா திருந்திரணும். கர்த்தருக்கு நேராக அந்த இருதயத்தை சாய பண்ணுங்க. மனிதர்களோடு கூட உட்கார்ந்து பரியாசம் பண்ணி பல காரியங்களை பேசி ஒன்றுக்கும் உதவாத காரியங்களை உட்கார்ந்து பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இதை கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப அவசியம். யோவான் நான் சொன்னது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வாய்ப்படுத்துங்கள் என்று சொன்னது போல நாமும் அந்த பாதையை செவ்வாய்ப்படுத்தி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த ஏசாயா 40வது அதிகாரம் ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். சுவிசேஷம்னா என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்டான காரியமா இருக்கிறது. நீங்க வாசித்தீங்கன்னா பாருங்க, பின்னும் கூப்பிட்டு 6வது வசனம், பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. அதாவது என்ன தெரியுமா? இது ஒரு புதிய ஒரு காரியம் வனாந்தரத்துல நடக்க போகிறது. புதிதான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். முன்னமே இருந்த காரியம் போல அல்ல. அதுல யாருக்கும் மீட்பு உண்டாகவில்லை. ஆனாலும் இங்க புதிதான ஒரு காரியத்தை தந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார். அதுல என்ன எது புரிஞ்சா நமக்கு அந்த ரட்சிப்பு வரும்னா பாருங்க, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது, எது? அந்த புல்லின் மீது ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல். அப்ப நம்ம யாரு? புல்லா இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆவி நம்ம மீது வீசப்படும் பொழுது நம்ம என்ன ஆகுறோம்? உலர்ந்து போகிறோம். புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. இந்த மாம்சத்துக்கு நம்ம எவ்வளவுதான் தீனி போட்டாலும், என்னதான் சந்தோஷத்தை நம்ம கொடுத்தாலும் ஓரளவுக்கு தான் அதனுடைய ஆயுசு நமக்கு நீடித்து கிடைக்கும். அதற்கு பிற்பாடு நாம் சந்திக்க வேண்டிய தேவன், அவருடைய சிங்காசனம் என்றெல்லாம் இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல நம்ம போய் நிக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா, இவருடைய ஆவி நம்ம மீது வரும் பொழுது இந்த மாம்சீகமான மேன்மைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. பாருங்க, அந்த புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. 6வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த மாம்சமெல்லாம் புல்லை போலவும், ஜனமெல்லாம் புல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஜனத்தினுடைய மாம்சமெல்லாம் எப்படி இருக்கிறது? புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் பூவை போலவும். அப்போ எல்லா மேன்மையும் நம்ம இந்த மாம்சீகமா நம்ம இருக்கும் பொழுது அதனுடைய மேன்மைகள், பதவிகள், பணங்கள், பல காரியங்கள் இருக்கிறது. பல காரியங்கள்ல நம்ம ஜனங்கள் நம்ம மேன்மை பாராட்டி கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா இந்த மேன்மையெல்லாம் எப்படி இருக்கிறதா? அந்த புல்லில் இருக்கிற பூவை போல் இருக்கிறது. மனுஷனுடைய ஆயுசும் அப்படிதான் இருக்குதுன்றது கர்த்தர் சொல்ல வருகிறார்.
யாக்கோபு 1வது அதிகாரம் அதில் 10-11 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும், குன்றுகள் பர்வதங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும். பாருங்க, இங்க ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். இதே காரியத்தை 1 பேதுரு 1வது அதிகாரம் 23, 24, 25 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, 24வது வசனம், மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. இதுதான் சுவிசேஷம். இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. இதுதான் அந்த ரியலைசேஷன். இதுதான் அந்த உணர்வு. என்னதான் நம்ம செஞ்சாலும் சரிதான், இதெல்லாம் என்ன ஆகும், இந்த புல்லின் பூவை போல உதிர்ந்து போகும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இதுதான் சுவிசேஷம். கேளுங்க, சுவிசேஷமாகி அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. என்னது? இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமா என்னாலும் போராட்டம் உண்டு. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இதுதான். மாம்சத்தை ஜெயிக்க விடக்கூடாது. மாம்சத்தை சிலுவையில அறைந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய மாம்சத்தையும் சேர்த்து, அதுதான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏன்னா நம்ம எப்படி தெரியுமா, அழிவுள்ள வித்துனால அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான சத்திய வசனமாகிய அழிவில்லாத வித்துனாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நம்ம எப்படி ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த மாம்சத்துல பிறந்த பிறப்பு அல்ல. அதனுடைய மேன்மையெல்லாம் என்னன்றது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்ட பிற்பாடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதும் ஜீவன் தருகிறதும் ஆகிய சத்திய வித்தினாலே நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டு ஆவியினாலே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாமும் அவரோடு கூட இங்கிருந்து எடுத்துக்கொள்ள கூடிய அந்த நிலைமைக்கு நாம் இருக்க வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இதுதான் மொத்த சுவிசேஷம். எனக்கு அன்பானவர்களே, காரியம் ரொம்ப சிம்பிள். எப்பவுமே ஓல்டு டெஸ்டமெண்ட்ல, பழைய ஏற்பாடுல என்ன நடந்துச்சுன்னா, பிரமாணங்கள், அந்த சட்டங்கள், திட்டங்கள், அதனால அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு, வழியை ஆயத்தம் பண்றதுக்கு யோவான் ஸ்நாபகனை முன்னாடி அனுப்புனதுனால என்னாச்சு? கரடுமுரடான பாதைகள், கோணலான வழிகள் எல்லாமே மாறி சரிபடுத்த வேண்டும். சமநிலையில எல்லா ஜனங்களும் இருக்க வேண்டும். அதாவது ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமைகள், பலவிதமான சுயங்கள், இதெல்லாம் சாகடிக்க வேண்டும். ஏன்னா யூதர்களுக்கு முக்கியமா இருந்தது பெருமை, அவர்களுடைய சுயம். அதனால இந்த கிருபையின் சுவிசேஷத்தை கொண்டு வரக்கூடிய சத்திய வித்தாக அவர் ஜீவனுள்ளவராக இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவரை ஏற்றுக்கொள்ள, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இன்னார் என்பதை அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள அவர்களால முடியவில்லை. ஆனா இன்னைக்கு இந்த கிருபையும் சத்தியமும் நமக்கு தருகிற இந்த உண்மையான இந்த சுவிசேஷத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டி, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியினால வரக்கூடிய இந்த வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் நாம் மறுரூபமாகி அவரை சந்திக்க முடியும் என்பதுதான் அந்த சத்திய சுவிசேஷம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு காரியம் செய்யணும், வழியை நாம ஆயத்தப்படுத்தணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வருவதற்கு நாம் வழியை ஆயத்தப்படுத்தி, அவர் மாற்றம் என்னெல்லாம் கொண்டு வர வேண்டுமோ மாற்றி நம்மை மறுரூபப்படுத்தி அவர் நம்மை கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திர சுவாமி. நல்ல ஆண்டவர், இந்த காரியத்தை புரிய வைக்கக்கூடிய அளவில் ராஜா நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. இந்த சத்தியத்தை அறிந்தது, சுவிசேஷத்தை அறிந்து ஆண்டவர் இதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி கர்த்தாவே, நீர் எதற்காக வந்தீர், என்ன செய்ய வந்தீர், எங்களை கொண்டு என்ன செய்ய போகிறீர், நாங்கள் யாராய் உமக்குள்ள இருக்க போகிறோம் என்ற இந்த சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றவர்களாக, அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக, திக்கற்றோர் எளியோர்களையும் ஆதரிக்கிறவர்களாக, உமக்கு பிரியமானதையே நாங்கள் இந்த பூலோகத்துல வாழும்போது செய்து முடித்து உம்மை சந்திக்கும்படியாக எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு நாங்க முழுவதுமாய் இடம் கொடுக்கிறோம் கர்த்தர். நீங்க வாங்க, உமக்கு நாங்க வழிகளை செவ்வை பண்ணுகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுடைய இருதயத்தை சரிப்படுத்தி பிதாவோடு ஐக்கியப்படும்படியாக, குமாரனுடைய சாயலை நாங்க தரித்து கொள்ளும்படியாக எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்கப்பா. தாழ்த்துக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகருமே பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.